வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகில் பண பரிவர்த்தனைக்கு டிஜிட்டல் முறையிலான ஜிபே, போன்பே, பேடிஎம் உள்ளிட்ட பல UPI செயலிகளின் பயன்பாடு தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கையில் பணத்தை வைத்துக் கொள்வதை விரும்பாத இன்றைய இளம் தலைமுறையினர் 10 ரூபாய்க்கு டீ குடித்தாலும் சரி அல்லது 10,000 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கினாலும் சரி ஜிபே, போன்பே, பேடிஎம் உள்ளிட்ட UPI மூலமாக பணம் செலுத்துவது ஃபேஷன் ஆகிவிட்டது. UPI செயலிகள் மூலம் இருந்த இடத்திலேயே பணத்தை அனுப்புவதும் மற்றவர்களிடமிருந்து பணத்தை பெறுவதும் எளிதாகிவிட்டதால் அதனை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதே வேளையில் இதனை மோசடி கும்பல்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மக்களிடமிருந்து பணத்தை கையாடல் செய்வதும் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டுதான் உள்ளதாக கூறுகின்றனர் சைபர் செக்யூரிட்டி வல்லுநர்கள். இதுபோன்ற மோசடிகள் குறித்து காவல்துறை சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் குறும்படங்கள் வெளியிடப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் மோசடி கும்பல் என்னவோ டிசைனாக மோசடியில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது ஜிபே வாயிலாக பணத்தை கையாடல் செய்வது அதிகரித்திருக்கிறது. மோசடி செய்யும் நபர் ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிவிட்டு போனில் அழைத்து தவறுதலாக அனுப்பிவிட்டதாக கூறி அதனை திரும்ப அவர்களுக்கு அனுப்புமாறு கூறும்போது அவரும் தனக்கு சொந்தமில்லாத அந்த பணத்தை திருப்பி அனுப்புவதாகவும், அப்படி அனுப்பும்போது அனுப்புவோரது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டு அவரது கணக்கில் உள்ள மொத்த பணமும் திருடு போவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சைபர் சொசைட்டி தலைவர் விஜயகுமார் கூறும்போது, யாராவது உங்கள் கணக்கில் தவறுதலாக பணத்தை அனுப்பியிருந்தால் அந்த பணத்தை கூகுள் பே மூலமாக அனுப்பாமல் நேரடியாக அடையாள சான்றிதழோடு காவல் நிலையத்திற்கு வந்து வாங்கிக் கொள்ளுமாறு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் UPI செயலிகள் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யும் போது கடை அல்லது உரிமையாளர் பெயர், செலுத்தும் பணம் ஆகியவை சரியாக உள்ளதா என்பதை சரிபார்ப்பதோடு அங்கீகரிக்கப்பட்ட செயலிகளை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்றும் இலவச வைஃபை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றார். UPI டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா QR கோடை ஸ்கேன் பண்ணணும். பொறுமையா ஸ்கேன் பண்ணோன்னே அதில் வரக்கூடிய நேம் அந்த கடை ஓனரோட நேமா அப்படின்னு செக் பண்ணணும். நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு பொருள் வாங்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னா வருதா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில இடத்துல ஹிடனாக கூட இருக்கும், அமௌண்ட் இருக்காது. நீங்களா ஏதாவது ப்ரொசீவ் பண்ணி OTP கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அதிகமான அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத ரெண்டாவது வந்து வேலிடேட் பண்ணணும். இந்த மாதிரி UPI டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு ஆத்தரைஸ்டு ஆப்ஸை தான் யூஸ் பண்ணணும். மொபைல் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும். பப்ளிக் வைஃபையை முடிஞ்ச அளவுக்கு இது வந்து அவாய்ட் பண்ணணும். இன்ஸ்டன்ட் லோன், ஆன்லைன் ஷாப்பிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், சோசியல் என்ஜினியரிங், எமோஷனல் த்ரெட்டனிங், EB ஸ்கேம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கேம் போன்ற மோசடிகள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் அரங்கேறுவதாக கூறும் சைபர் சொசைட்டி தலைவர் விஜயகுமார், இதில் இருந்து தற்காத்துக் கொள்ள அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் குறுஞ்செய்தி அழைப்புகளை ஏற்க வேண்டாம் என்கிறார். அன்னோன் பர்சன்ட் இருந்து வரக்கூடிய மெசேஜ், SMSல வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. அன்னோன் பர்சன்ட் வரக்கூடிய காலை வந்து எடுக்காதீங்க. யாராவது உங்களுக்கு வந்து லாட்டரி விழுந்திருக்கு, இவ்வளவு பிரைஸ் நீங்க வின் பண்ணிருக்கு அப்படின்னாக்க ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க. எந்த எஃபோர்ட்டுமே போடாம உங்களுக்கு யாரு வந்து 2 கோடி ரூபாய் கொடுக்க போறா, அதை நம்பி வந்து நீங்க வந்து பேங்கோட டீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் தான் காம்ப்ரமைஸ் ஆகும். ஒருவேளை பணத்தை இழந்து விட்டால் உடனடியாக காவல் நிலையம் அல்லது சைபர் கிரைம் வெப்சைட்டான cybercrime.gov.in அல்லது சைபர் கிரைமின் இலவச அழைப்பு எண்ணான 1930 புகார் அளிக்க அறிவுறுத்தினர். வெப்சைட்ல போய் ரிப்போர்ட் பண்றது cybercrime.gov.in. நீங்க வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீடைலுமே வச்சுக்கணும். வாட்ஸ்அப் மெசேஜ், எந்த நம்பருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். பினான்சியல் ஃப்ராட் மூலமா பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்க சைபர் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர் 1930 இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணீங்க அப்படின்னாக்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதை பிக்கப் பண்ணி உங்கள்ட்ட என்ன டீடைல்ங்கிறத வாங்கிட்டு எவிடன்சஸ் வாங்கிட்டு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்குவாங்க. என்னதான் டிஜிட்டல் உலகில் வாழ்ந்தாலும் சில நேரங்களில் பண பரிமாற்றத்தில் ஏற்படும் சிக்கல், குளறுபடிகளை தவிர்க்கவும் இதுபோன்ற மோசடிகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள மக்கள் ஒரு சிறு தொகையேனும் கையில் வைத்திருப்பதே புத்திசாலித்தனம் என்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.